ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜனநாயக திருவிழாவுக்கு தயாரானது தமிழ்நாடு. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடு. ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி நாளை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் குவிந்த மக்கள். ஜனநாயக கடமையாற்ற சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஆர்வத்துடன் செல்லும் மக்கள். தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். சட்டமன்ற தேர்தலில் 5,73,00,000 பேர் வாக்களிக்க ஏற்பாடு. 18 வயது முதல் 40 வயதுக்குள் சுமார் 2.5 கோடி பேர் உள்ளதால் எகிரும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் 33,133. கவுண்டிங் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 62 கவுண்டிங் சென்டர்ஸ் ஹேவ் பீன் அப்ரூவ்ட். தமிழக தேர்தலில் இதுவரை 4.18 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். 325 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண் அதிகாரிகளால் செயல்படும் என்றும் பேட்டி. தமிழகத்தில் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. வாக்குச்சாவடிக்குள் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வாக்குப்பதிவையொட்டி தமிழகத்தில் 1.5 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு. சுமார் 23,000 துணை ராணுவ படையினரும் குவிப்பு. பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். 234 தொகுதிகளிலும் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே வெறும் 5 வாக்காளர்களை கொண்ட வெள்ளிமலை வாக்குச்சாவடி. வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து செல்லும் அலுவலர்கள். கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாத கிராமத்துக்கு குதிரைகள் உதவியுடன் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. நெல்லை மாஞ்சோலை பகுதிக்கு வாக்களிக்க செல்லும் மக்களுக்காக பேருந்து வசதிகள் அதிகரிப்பு. தேயிலை தோட்ட குத்தகை முடிந்து இடம்பெயர்ந்த 230 பேர் உட்பட 294 தொழிலாளர்கள் மாஞ்சோலையிலேயே வாக்களிக்க அனுமதி. நாமக்கல்லில் வாக்குப்பதிவு மையங்களை வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் பிரத்யேக வண்ணங்கள். கடும் வெயில் காரணமாக வாக்காளர்கள் வரிசையில் நிற்பதற்காக நிழல் பந்தல்களும் அமைப்பு. வாக்குப்பதிவு தினமான நாளை திமுகவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும். திமுகவினர் கண்ணியமாகவும் கவனமாகவும் பணி செய்ய வேண்டும் என கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்களை குறைக்கக்கூடாது. சில மாவட்டங்களில் குறைக்க முயற்சி நடப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக மனு.
கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தர்ணா. கோவை தெற்கு தொகுதியில் வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுவதாக அம்மன் அர்ஜுனன் குற்றச்சாட்டு. தனது வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை உண்மைதான் என செல்வ பெருந்தகை விளக்கம். 24ஆம் தேதி முழு ஆதாரத்தை வெளியிடுவேன் என்றும் அறிக்கை. தேர்தலையொட்டி தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்களில் மட்டும் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 600 கோடியை பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தல் நாளான நாளை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், காவிரி படுகை, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை மையம் கணிப்பு. திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஒருவர் மீது போக்சோ வழக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை என கூறப்பட்டாலும் அதற்கான ஆதாரம் இல்லை என காவல்துறை தகவல். திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை. பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யுமாறு டிஜிபிக்கு உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளில் நாளை முதல் கட்ட தேர்தல். வரலாறு காணாத அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள். 2,40,000 துணை ராணுவத்தினர் குவிப்பு. பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். (2008) மும்பை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பின் அந்நாட்டுக்கு மரியாதை கிடைத்தது. மோடி அரசின் வெளியுறவுக் கொள்கை தவறு என்பதை காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சனம். குஜராத் மாநிலம் புஜ் பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர பயிற்சி. நீரிலும் நிலத்திலும் பயிற்சி மேற்கொண்ட வீரர்கள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்ற 3 சரக்கு கப்பல்களை தாக்கி சிறைபிடித்ததாக ஈரான் அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ள நிலையில் நடவடிக்கை. இலங்கையின் நுவரெலியாவில் கனமழை, வெள்ளப்பெருக்கு. சாலைகள் நீரில் மூழ்கியதால் முடங்கிய போக்குவரத்து. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.